வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ராம் சரண் மற்றும் ஜான்வி கபூரோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற பெட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ ஒரு வழியாக நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க. படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து ஓடிடி வாட்சபிள் மூவி தான். தியேட்டரில் இந்த படம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் தியேட்டர்கள் ரெண்டுமே அந்தளவுக்கு பெருசாக தமிழில் கிடைக்கல. படம் வந்து மிக்சட் டைப்பில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி கமர்ஷியல் ரீதியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு எமோஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பெருசாக படிப்பு கிடையாது. பட் ஆனால் அவங்களோட தினக்கூலி தான் வாழ்க்கையாகவே இருக்கும். அந்த ஊருக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து 2 நாள் 3 நாள் அப்படின்ற அந்த டைம் கணக்கில் தான் நடந்து போயிட்டு தான் வந்து வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் பெருசாக இல்லை. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் எழும்புது. எப்படியாச்சும் தன்னோட ஊருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ராம் சரண் நிறைய முயற்சி எடுப்பார். அதில் ஒன்று தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கையில் எடுக்கிறாரு. அப்படி அவர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவர் என்ன சொல்ல வந்தார், தன்னோட கிராம மக்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தார் அப்படின்றதான் படத்தோட கதையாகவே இருக்கும். அண்ட் ஓவரால் இது வந்து மெயின் ஒரு ஸ்டோரி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஜான்வி கபூரோடைய அந்த கிளாமரான போர்ஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி ட்ராக்கை வேறு மாதிரி கொண்டு போவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியாக இந்த படத்தை அந்த கண்ணோட்டத்தில் நம்மளால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தோடனே பார்த்துட முடியாது. செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு எப்படி போகுது அப்படின்றது நமக்கு ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிடி வாட்சபிள் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இப்போ உங்களுக்கு ப்ரீமியர் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு வந்து அடல்ட் கண்டென்ட்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஜான்வி கபூரை ரொம்ப ஒரு மாதிரி தேவையே இல்லாத சீன் மாதிரி தான் வந்து அவங்க வர சீன் இப்படி இருக்கும். கிளாமர்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உள்ள கண்டென்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த பெட்டி மூவி வாட்சபிள் தான். உங்களுக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேமிலி பார்க்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள்.